பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் இந்த கால நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மறுபடியுமாய் ஒன்று கூட இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போமாக. நல்ல பிதாவே, உங்களுடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோடு நீர் சொல்லித்தர வேண்டியதான சத்தியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே அவைகளை நாங்கள் ஜீவிக்க, ஆண்டவரே நாங்கள் அதை உணர்ந்து நாங்கள் புரிந்து அதன்படியாக கர்த்தாவே எங்களுடைய ஜீவியங்களை கட்டி எழுப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கிறதான எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாய் கர்த்தர் இந்த நாளிலும் தேவன் தர வார்த்தைகளை மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. திரும்பில்ல கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து தொடர் வேத பாடமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் தானியேலின் தீர்க்க தரிசனத்திலிருந்து 15வது பாகத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, தானியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் படிக்கும் போது, நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாகிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று என்று நேபுகாத் நேச்சார் ராஜா தன்னுடைய தேசத்தில் தன் ராஜ்யத்தில் இருந்த சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக அவன் எழுதினதான ஒரு கடிதத்தை தான் இந்த 4ஆம் அதிகாரமானது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. விசேஷமாக இந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, நேபுகாத் நேச்சார் ராஜா கண்டதான 2வது ஒரு சொப்பனமாக இது இருக்கிறது. இந்த சொப்பனத்தை அவர் பார்த்தபோது, இது அந்த சொப்பனமானது அந்த ராஜாவினுடைய நிலைமையை விளக்கக்கூடியதாக, அந்த ராஜாவுக்கு பின் நாட்களில் நடக்க போறதான அவனுடைய வாழ்க்கையில் வரப்போறதான சம்பவங்களை விளக்கக்கூடியதாக இந்த சொப்பனமானது காணப்பட்டது. ஆகவேதான் இந்த சொப்பனத்தை கண்ட உடனேவே அவனுடைய உள்ளம் கலங்கக்கூடியதாக இருந்தது. அவனுக்கு திகில் உண்டானதாக அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை ராஜா கண்டு அது திகிலையும் கலக்கத்தையும் உண்டாக்கூடியதாக இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் சில நேரங்களிலே தாம் செய்ய போகிறதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் போது அது பயத்தையும் கலக்கத்தையும் திகிலையும் உண்டாகும். யோபு கூட அவருடைய புஸ்தகத்தில் சொல்லும் போது, யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீர் சொப்பனங்களினால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகிலை உண்டாக்குறீர் என்று இந்த இடத்துல யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் சம்பவிக்க போகிறதை வெளிப்படுத்துகிறார். அது திகிலையும் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குகிறார். ஆனால் பிரியமானவர்களே, அவ்விதமாக உண்டாகும் போது நாம் உடனடியாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். எது நிமித்தம் இப்படிப்பட்டதான காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதற்கான விளக்கத்தை புரிந்து கொண்டு அதை சரிப்படுத்த வேண்டிய பகுதியில் சரிப்படுத்த கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதை எப்படி அந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும், அதை மாற்ற வேண்டிய விதத்தில் மாற்ற வேண்டும். இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் வரப்போற சம்பவங்களை அவர் அங்கே வெளிப்படுத்தினார். ஆனாலும் இதை குறித்த ஒரு உணர்வை இல்லாதவனாக, புரிந்து கொள்ளுதல் இல்லாதவனாகவே ராஜா காணப்பட்டார். அதனாலே தான் அந்த சொப்பனத்தில் அவன் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் அவனுடைய வாழ்க்கையில் பிற்பாடு நிறைவேறினது. அதை குறித்து நாம் பின் நாட்களிலே படிப்போம். பிரியமானவர்களே, இந்த சொப்பனத்தை குறித்து நாம் படிக்கும் போது தானியேலின் தீர்க்கதரிசனம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, அவர் படுத்திருந்த போது உண்டான சொப்பனம் என்னவென்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அங்கே வாசிக்கும் போது, நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானம் பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழ் வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனாலே போஷிக்கப்பட்டது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு பெரிய
மரத்தை குறித்து, ஒரு விருட்சத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த மரம் ஏற்கனவே சொன்னதை போல இது நேபாத் நேச்சர் ராஜாவை, அவனுடைய ஆளுகை, அவனுடைய அரசாட்சி அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உயரமான பலத்த வளர்ந்த ஒரு மரமாக, அநேகருக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருப்பதை போல அங்கு காணப்படுகிறது. பிரியமானவே, நாம் இப்ப நேபாத் நேச்சர் ராஜாவை குறித்து படிக்க வரவில்லை. நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எழுத்தின்படியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது நிறைவேறி முடிந்து விட்டது. ஆனால் ஒவ்வொரு பைபிள்ல இருக்கக்கூடிய வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு வசனத்துக்கும், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் ஆவிக்குரிய பகுதியிலும் நிறைவேற வேண்டிய விஷயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் நிறைவேற பழைய ஏற்பாட்டு காலங்கள் நிறைவேறின அந்த அனுபவங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இதுதான் நிறைவேறி முடிந்து விட்டது, இனி நடக்காது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. ஒவ்வொரு காரியமும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறினது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேற வேண்டியவைகளுக்கான ஒரு நிழலாட்டம் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியங்கள். ஆகவே அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக, புரிந்து கொள்ளுதலை உண்டாக்கும்படியாக ஒரு அது எழுதப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆகவே அது முடிந்து விட்டது, இனி அது வரப்போறதில்லை என்றெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. அது நம்முடைய ஜீவிதத்தில் எவ்விதமாக சம்பவிக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு பெரிய விருட்சத்தை தேவன் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பெரிய விருட்சம் என்று சொல்லும் போது அது ஒரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பகுதியில் அது தேவனுடைய சபையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது கர்த்தருடைய சபையானது ஒரு பெரிய விருட்சமாக, ஒரு பெரிய மரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த விருட்சத்தின் இடத்துல நாம் யாவரும் வந்து அடைந்திருக்கிறோம். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு சொல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லும் போது, தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான். அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்க தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக, அதுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு விதைக்கு போல இருக்கிறது. அது சின்ன விதை தான். ஆனால் அது வளர்ந்து எப்படி ஒரு பெரிய மரமாகி மற்ற பறவைகள், மிருகங்கள் வந்து தங்குவதற்கு ஏதுவான ஒரு இடமாக மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய சபை ஒரு பெரிய மரமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஒரு மரத்துக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய ராஜ்யம் ஒரு மரத்துக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே படிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளானதினால் என்று படிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலன் சொல்லும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை புறஜாதியா இருந்ததான தேவனுடைய பிள்ளை, காட்டு ஒலிவ மரமா இருந்த தேவனுடைய பிள்ளை, நல்ல ஒலிவ மரத்தோடு கூட, அந்த கிறிஸ்துவாகிய ஒலிவ மரத்தோடு கூட இணைக்கப்பட்டு அந்த வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளிகளாய் மாறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இது நம்மை குறித்து சொல்லப்பட்ட புறஜாதி ஆகிய நம்மை குறித்து எழுதப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு மரம் என்று சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சபையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சபை என்று சொல்லும் போது ஆஹ் இப்பொழுது நாம் காண்கிற ஒரு சபை என்று சொல்லுகிற அனுபவம் வேறே, தேவன் உருவாக்கி எடுத்ததான, இல்லாவிட்டால் தேவனுடைய மனதில் உண்டாயிருந்ததான சபையினுடைய அனுபவங்கள் வேறே. ஆகவே இப்போ இருக்கக்கூடியதான இந்த சந்ததியார்கள் இப்போ இருக்கிற சபைகளை பார்த்து விட்டு இப்படிதான் சபை இருக்குமோ என்று நினைத்து கொண்டு அப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமன், நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும், சபை என்பது எப்படி இருக்க வேணும். இந்த மரத்தை போலதான். இந்த மரத்திலிருந்து உள்ளதான சில சத்தியங்களை, சில அனுபவங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித் தருகிறேன். நாம் பார்க்கும்போது அந்த மரமானது முதலாவதாக நாம் அங்கே படிக்கும் போது, இதோ தேசத்தின் மத்தியில் மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானம் பரியந்தம் எட்டினது என்று சொல்லி படிக்கிறோம். இங்க அந்த மரம் தேசத்தின் மத்தியில் இருந்தது. அது அது அதனுடைய எல்லை
தேசத்தின் எல்லை பரியந்தம் விரிந்து படர்ந்து காணப்பட்டது. அதனுடைய உயரம் வான பரியந்தம் இருந்ததா. பிரியமானவர்களே, சபையினுடைய நிலைமை இவ்விதமாக இருக்கிறதாக நாம் அங்கே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதி நாட்களின் ஆதி திருச்சபைகள் இவ்விதமாக தான் இருந்தது. அவருடைய உயரம் தேவனுடைய சமூகத்தை எட்டக்கூடியதாக, தேவனுடைய ராஜ்யத்தை எட்டக்கூடியதாக, அவருடைய கிரியைகள், அவருடைய ஜெபங்கள், அவருடைய ஒவ்வொரு செயல்களும் தேவனுடைய ராஜ்யத்தை எட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவமானது சபைக்குள்ளே ஆதி நாட்களில் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய அந்த உயரத்தை கூட சொல்லும் போது அவருடைய உபதேசங்கள், அவருடைய சத்தியங்கள் மிக உயர்ந்ததாக இருந்தது. அவருடைய சபையின் ஐக்கியத்தை பார்க்கும்போது மிக விசேஷத்திதாக உயர்ந்ததாக காணும். அவருடைய போதனைகளை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த போதனைகள், அவருடைய பிரசங்கங்கள் அது மிக உயர்ந்ததாக இருந்தது. அவருடைய ஆவிக்குரிய அந்த ஜீவியத்தினுடைய அளவு மிக உயர்ந்ததாக இருந்தது. இதான் அந்த மரத்துடைய நிலைமை. இரண்டாவதாக இந்த மரத்தை குறித்து நாம் படிக்கும் போது அந்த விருட்சம் வளர்ந்து பலத்தது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு பலன் இருந்தது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன், ஒரு ஆவிக்குரிய பலன் தினால் சபையானது நிரம்பி காணப்பட்டது. அவருடைய சத்திய உபதேசங்கள் ஒரு பலன் உள்ளதாக இருந்தது. அவர்களுடைய சபையினுடைய அந்த ஐக்கியம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா பலன் உள்ளதாக இருந்தது. அவருடைய ஆவிக்குரிய பகுதியில் ஒவ்வொருத்தரும் மிகுந்த பலன் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர் தேவனோடு உள்ள இருந்த ஐக்கியம் அவர் மிகுந்த பலன் உள்ளதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பலன் அவர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆதி திருச்சபைகளிலே காணப்படும். பிரியமானுள்ள இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த விருட்சமானது சபையானது காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். மூன்றாவதாக பார்க்கும்போது அதன் இலைகள் நேர்த்தியா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, இலைகள் என்று சொல்லும் போது அது வெளி தோற்றத்தில் காணப்படக்கூடிய விஷயம். அது ஒரு வெளி தோற்றம், அவுட்வர்ட் அப்பியரன்சஸ். அப்ப இந்த வெளி தோற்றத்தின்படி சபையை பார்க்கும்போது அது மிக அழகுள்ளதாக, ஒரு பார்ப்பதுக்கு நேர்த்தியானதா இருந்துச்சு. சபையினுடைய தோற்றம், சபையினுடைய செயல்கள், அங்கே நடக்கூடிய ஆராதனைகள், அங்கே நடக்கூடிய ஊழியங்கள், சபையில் காணப்பட்ட ஒவ்வொன்றுமே நேர்த்தியானதாக, மிகவும் அழகானதாக, மிகவும் மகிமையானவைகளாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, நான்காவதாக அதன் கனிகள் மிகுதியா இருந்ததுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆவிக்குரியதான சபையினுடைய கனிகள் என்று சொல்லும் போது, ஆவிக்குரிய கனிகள், சபையில் கிரியை செய்யக்கூடியதான ஆவிக்குரிய வரங்கள், அது மிகுதியா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த நாட்களிலே சபைகள் கிரியை செய்ததான ஆவிக்குரிய கனிகள் அதிகமா இருந்தது. ஆவிக்குரிய வரங்களின் கிரியைகள் அதிகமா, ஆத்துமாக்கள் என்கிற கனிகள் அதிகமா இருந்தது. ஆசீர்வாதத்தின் கனிகள் அதிகமா இருந்தது. ஆவிக்குரிய ஊழியத்தின் கனிகள் அதிகமா இருந்தது. இவ்விதமாக அதிகமா மிகுதியான செயல்கள், கிரியைகள், ஊழியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் சபைகளிலே காணப்படக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஐந்தாவதாய் பார்க்கும்போது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது என்று படிக்கிறோம். அப்ப ஒரு சபைக்குள்ளே யார் வந்தாலும், எப்பேற்பட்டவர் வந்தால் அவர்களுக்கு தேவையான ஒரு ஆகாரம், அவர்களுக்கு தேவையான ஒரு தூது, அவர்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை சபைகளிலே வெளிப்பட்டு கொண்டது. ஆகவேதான் ஜனங்கள் உள்ளே வரும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் போஷிக்கப்பட்டு கடந்து சென்றார். அவங்க இருதயத்துக்கு ஏற்றதான வார்த்தைகள் வெளிப்பட்டு அவர்களுடைய இருதயம் குளிர்ந்து மகிழ்ச்சியுடனே சந்தோஷத்தோட போனார்கள். இது நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக கடந்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸோ எந்த மனிதன் தேவனுடைய சபைக்குள்ளே வந்தாலும் அவன் ஆத்துமா திருப்தி ஆகக்கூடிய விதத்துல தேவனுடைய வார்த்தைகள் வந்தது, தேவனுடைய தூதுகள் வந்தது, சபையின் ஆராதனையானது காணப்பட்டது. எல்லா ஜீவன்களுக்கும் தேவையான ஆகாரம் அதிலே உண்டாயிருந்தது. ஆறாவதாக அங்கு பார்க்கும்போது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது என்று சொல்லப்பட்டது. சபை என்று சொல்லும் போது அங்கே ஒரு நிழல் இருந்துச்சு. அந்த நிழலிலே எல்லா ஜீவராசிகளும் ஒதுங்கினது. பிரியமானவர்களே, அப்ப தேவனுடைய சபையானது ஒரு நிழல் என்று சொல்லும் போது ஒரு ஆறுதலாக, ஒரு தேறுதலாக இருக்கு. ஒரு வெயிலிலே போகிற மனிதனுக்கு ஒரு மரத்தின் நிழல் எவ்வளோ ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருமோ, அது போல சபையானது பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் ஆகிய அந்த வெயிலிலே போகிற தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அந்நிய ஜனங்களுக்கு கூட அது ஒரு நிழலாக இருந்தது, ஒரு இளைப்பாறுதலாக இருந்தது. ஆகவே சபைக்கு வருவது ஒரு இளைப்பாறுகிற இடமாக உணர்ந்தார்கள். சபைக்கு வருவது ஒரு ஆறுதலின் இடமாக உணர்ந்தார்கள். ஒரு தேவ சபையானது ஒரு பெரிய ஆறுதலை தரக்கூடிய இடமாக தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்தார்கள். இதன் ஆதி சபையினுடைய நிலவரங்களானது. ஏழாவதாய் பார்க்கும் போதும் அதன் கொப்புகளிலே ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது என்று சொல்லி படிக்கிறோம். பிரியமானவர்களே, சபையானது
ஆகாயத்தின் பறவைகளுக்கு அது ஒரு தாபரிக்கிற இடமாக அதன் கொப்புகளிலே தங்கினார்கள் என்று சொல்லிப்படி ஒரு உன்னத ஆகாயத்து பறவைகள் என்று சொல்லும் போது உயர்ந்த ஜீவியம் செய்கிறவர்கள், உன்னதமான ஜீவியம் செய்கிறவர்கள், தேவனோடு உன்னதங்களிலே கனெக்ட் ஆகிருக்கிறவங்க, உன்னதமான அனுபவங்களுக்குள்ளே தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு அது ஒரு தங்கும் இடமாக, இல்லாவிட்டால் ஒரு அவர்களுக்கு ஏற்ற ஒரு இடமாக அது காணப்பட்டது. ஆகவே இந்த ஆகாயத்து பறவைன்னு சொல்லும் போது தேவனை மட்டும் சார்ந்து ஜீவிக்கூடிய விசுவாச வீரர்கள், அவர்களுக்கான ஒரு இடமாக அது காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 31:6 படிக்கும் போது அதன் கொப்புகளிலே ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின என்று சொல்லி படிக்கிறோம். ஸோ கூடு கட்டுவதற்கு ஏதுவான ஒரு இடமாக, கூடு கட்டுவது என்று சொல்லும்போது அது கூடு எதுக்கு பறவைகள் கட்டுகிறது, அது அது முட்டைகளை அதற்குள்ள இட்டு புதிதாக வரக்கூடிய குஞ்சுகளை அது பிறக்க வைக்கும்படியாக அந்த கூடுகள் உண்டாயிருந்தது. பிரியமானவர்களே, அது எதை காட்டுவதுன்னு சொன்னால், கூடுகளை கட்டுவதுன்னு சொன்னால் புதிய ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு ஏதுவாக, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு இடமாக, அப்படிப்பட்ட ஒரு கூடை கட்டுகிறதுக்கு ஒரு இடமாக அது காணப்பட்டது. அது நிமித்தமாக அநேக முட்டைகள் போடப்பட்டு அநேக ஆத்துமாக்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே சேருவதற்கு ஏதுவாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இந்த பறவைகள் என்று சொல்லும்போது அவைகள் மேலான அனுபவங்களிலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னேன். கொலோசியர் 3:2 வாசிக்கிறோம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று படிக்கிறோம். ஆகவே இந்த மேலான காரியங்கள் மேல் வாஞ்சியும் நாட்டமும் உள்ளவர்கள் தான் இந்த பறவைகளாக. ஸோ இவர்களுக்கான ஒரு இடமாக, ஒரு தங்கும் இடமாக, தாபரிக்கிற இடமாக, இளைப்பாறுகிற இடமாக காணப்பட்டது சபை. பிரியமாவளி, இப்படிப்பட்டதான ஒரு பெரிய விருட்சம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விருட்சமாய் காணப்பட்டதான சபை, இந்த நிலைமையில் இருக்கக்கூடியதான சபைக்கு அடுத்ததாக பார்க்கும்போது சம்பவித்த காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தானியேல் 4:13 படிக்கும் போது, நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன் என்று அங்கே தானியேல் சொல்லுகிறார். காவலாளனாகிய ஒரு பரிசுத்தவான் வானத்திலிருந்து இறங்கினார். அவர் பாருங்க, இங்கே பரிசுத்தவான் வானத்திலிருந்து இறங்கினார் என்று சொல்லப்படுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. எபிரேயர் 9:28 படிக்கும் போது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று படிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படி, அவருக்காக காத்திருக்கிறவர்களை சேர்த்து கொள்ளும்படி, இல்லாட்ட ரட்சிப்பு அருளும்படி, அவர்களை வருகையில் எடுத்துக் கொள்ளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று படிக்கிறோம். பரிசுத்தவானாய் அங்கே வாசிக்கிறோம், காவலானாகிய ஒரு பரிசுத்தவான் என்று. பாவம் இல்லாமல் தரிசனமாவதை இந்த இடத்துல தானியேல் அங்கே சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நேபுகாத்நேச்சர் சொப்பனத்திலே காண்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தவான் இறங்கி வருவது ஒரு நோக்கம் என்ன? தானியேல் 4:14 வாசிக்கும் போது, அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், அதன் இலைகளை உதிர்த்து அதன் கிளைகளை சிதறடியுங்கள், அதன் கீழுள்ள மிருகங்களும் அதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் என்று சொல்லுவார். பாருங்க, நல்லா இருந்த ஒரு மரம், பலத்த ஒரு மரம், நல்ல பூமி எங்கு தேசம் எங்கு படர்ந்து காணப்பட்ட ஒரு மரம், ஒரு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மரம் தான் அநேகருக்கு நிழலாகவும் அநேகருக்கு தாபர ஸ்தலமாகவும் இருந்த ஒரு இடம்தான். அநேகருக்கு ஆகாரம் உண்டாயிருந்த இடம்தான். ஆனால் இங்கே பரிசுத்தவான் இறங்கி வரும்போது, அந்த தேவகுமாரன் இறங்கி வரும்போது, இங்கே ஒரு நியாய தீர்ப்பு அந்த மரத்துக்கு, அந்த விருட்சத்துக்கு உண்டாகும். இந்த இடத்துல தேவன் ஒரு அன்புள்ளவராக முதலாவது வந்ததை போல பாவிகளை நேசிக்கிறவராக வரவில்லை. இங்கே ஒரு நியாயாதிபதியாக, பரிசுத்தவானாக, காவலாளனாக இறங்கி வருகிறார். அதுவரைக்கும் அதை காத்தவர், அதுவரைக்கும் அதுக்கு தேவையான எல்லா உபகாரங்களை செய்தவர். இப்போதோ சொல்லுகிற வார்த்தை என்ன? அதை தரித்து போடுங்கள், அதை அகற்றி விட வேணும், அதை சிதறடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்கே ஒரு நியாய தீர்ப்பு அந்த விருட்சத்துக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பானது முதலாவது தேவனுடைய சபையில், கர்த்தருடைய வீட்டிலே தொடங்கும் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பை தேவனுடைய சபையானது சந்திக்கக்கூடியதாக இருக்கு. சோ எப்படிப்பட்டதான அந்த சபை அதை சந்திக்கும்?
எப்படிப்பட்ட விருட்சத்துக்கு அந்த நியாய தீர்ப்பு வரும், எப்படிப்பட்ட மரத்துக்கு அந்த நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவதாக நாம் பார்க்கும்போது அங்க வாசிக்கிறோம், இந்த விருட்சத்தை வெட்டுங்கள் சொல்றேன். விருட்சத்தை வெட்டும்படியாக ஒரு கட்டளையானது பிறப்பிக்கப்படுகிறது. எல்லா மரங்களும் வெட்டப்படுகிறது இல்லை, எல்லா விருட்சங்களும் வெட்டப்படுகிறது இல்லை. ஸோ எது நிமித்தம் சபையானது துண்டிக்கப்படுகிறது, வெட்டப்படுகிறது? உபாகம புஸ்தகம் 20:20 வாசிக்கும் போது, புசிப்பதற்கு ஏற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து என்று படிக்கிறோம். புசிக்கிறதற்கு ஏற்ற கனி கொடாத மரம். ஸோ மரம் இருக்கு, கனி கொடுக்கிறது. ஆனா அந்த கனி புசிப்பதற்கு ஏற்றதாக இல்லையா, அதை டேஸ்ட் பண்ணும்போது ருசியா இல்லை. அதை ருசிக்க, அதை பறித்து ருசிக்க, சாப்பிட, உட்கொள்ள நினைக்கும் போது அது ருசியா இல்லை. அது மாத்திரமல்ல, மத்திய 3:10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். மத்திய 3:10 வாசிக்கும் போது, இப்போது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே வாசிக்கும் போது சொல்லப்போ நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், மலை கனி கொடுக்காத மரம் சொல்லவில்லை, நல்ல கனி. அப்ப தேவன் ஒரு மனிதன் இடத்துல இருந்து, இல்லாட்டா சபையின் இடத்துல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? அவர்கள் புசிப்பதற்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஏசாயா 5:2 வாசிக்கும் போது, அங்கே அப்படிதான் ஒரு தோட்டத்துல இருந்த அந்த செடிகள் ஆனது கொடுத்த கனியை பார்க்கும்போது அவைகள் கசப்பான கனியை கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதை ருசிக்க முடியவில்லை, அதனால அது அகற்றப்பட்டது. பிரியமோலே, மரம் எதனாலே வெட்டப்படுகிற என்பதை நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். மரம் எதனாலே வெட்டப்படுது, சபையானது எதனாலே சபையின் மேல் நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால், புசிக்கிறதற்கு ஏற்ற கனிகள் அந்த சபையில் இல்லை, நல்ல கனி கொடுக்கக்கூடியதான மரமாக அது இல்லை. கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடியதா, புசிக்க முடியாத அளவுக்கு, ருசிக்க முடியாத அளவுக்கு, இல்லாட்ட பிரயோஜனமா இல்லாத அளவுக்கு கனிகளை கொடுக்கக்கூடிய சபைகள். இன்னைக்கு சபைகள் நிறைய ஆயிடுச்சு, நிறைய மரங்கள் இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, அது அவர்களுடைய ஆராதனையோ, அவர்களுடைய கிரியைகளோ, அவர்களுடைய சுபாவங்களோ, அவர்களுடைய தன்மைகளோ பார்க்கும்போது இன்னைக்கு பல சபைகளில் உண்டாகிற கனிகள் புசிக்கத்தகாதவை கனிகளாக இருக்கும். பல சபைகளில் நல்ல கனிகள் இல்லை. ஸோ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல கனிகள் இல்லாதபடினால், புசிக்கத்தகாத கசப்பான கனிகள் இருக்கிறபடினால், அந்த சபைகள் தகர்க்கப்படுகிறது, இல்லாவிட்டால் தரித்து போடுகிறார். அந்த சபைகள் மேல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பானது இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான இந்த கடைசி நாட்களில் அந்த காவலானாகிய பரிசுத்தவான் இறங்கி வந்து ஒரு பெரிய நியாய தீர்ப்பை தரப்போகிறார். ஸோ கனிகள் எப்படி கொடுக்கிறோம், சபையின் ஊழியங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேணும். ஆகவே பிரியமான, இன்னைக்கு பல இடங்களிலே பல மரங்கள் இருக்கிறது, பல சபைகள் இருக்கிறது, எல்லாம் விரிவடைந்து இருக்கிறது, எல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆதி நாட்களை போல நல்ல கனிகளை கொடுக்கிற அனுபவங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அங்கே அந்த பரிசுத்தவான் சொல்ற காரியம் என்ன? இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள். பிரியமானே, ஆகாயத்தின் பறவைகள் வந்து அதன் மேல் தாபரிக்கக்கூடிய கொப்புகள் அங்க இருந்தது. ஆனா கொப்புகளை எல்லாம் தரித்து போட்டுச்சு. எது நிமித்தமாக கொப்புகள் தரிக்கப்படுகிறது, எது நிமித்தம் அதை தரித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 27:11 வாசிக்கும் போது, அதன் கொப்புகள் உலர்ந்த போது ஒடிந்து போகும், ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள், அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உண்டாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு காலத்துல தேவன் அதற்காக இறங்கினார், கிருபை செய்தார். ஆனா இப்ப அந்த கொப்புகள் உலர்ந்த நிலைமைக்கு வந்து விட்டதாம். எதனாலன்னு சொல்லும்போது, அங்கேயே சொல்லுது, அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஸோ உணர்வை இழந்து விட்டு, பிரியமான, இன்னைக்கு தேவன் எவ்வளோ காரியங்களை தேவனுடைய சபைக்கு சொன்னாலும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு பேசினாலும், உணர்வு இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லை. விதவிதமாக கர்த்தர் பிரசங்கங்களை செய்யும்படியாக ஊழியக்காரர்களை வைத்து செய்கிறார். ஊழியக்காரர்களும் விதவிதமாக பிரசங்கங்களை செய்கிறார். ஆனால் இன்றைக்கு அவங்க பண்ற பிரசங்கமும் சரி, அவர்கள் அதை கேட்கிற ஜனங்களும் சரி, உணர்வை இழந்து விட்ட பிற்பாடு அந்த அந்த கொப்பானது உலர்ந்த கொப்பாக இருக்கிறது. ஸோ அது மேல உட்கார்ந்த பறவைகளுக்கு ஆபத்து, அதுல போய் உட்காரலாம்னு நினைச்சா அது உடைஞ்சு போயிடும். ஸோ உலர்ந்து போன நிலைமையில இருக்கிற கொப்புகள், உலர்ந்து போன நிலைமையில இருக்கக்கூடிய அந்த
மரங்கள் இருக்கிறபடினால தேவன் அதை முறித்து போட இல்லாவிட்டால் தரித்து போடும்படி சொல்லுகிறார். ஸோ பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லும் போது, தேவன் மனுபுத்திரர் மேல் உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரர் மேல் நோக்கினார், ஆனால் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுறது. பிரியமானவர்களே, சபைகள் இன்னைக்கு பழுகி விட்டது, பெருகி விட்டது, ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க. ஆனால் உணர்வுள்ளவர்கள் இருக்கிறாங்களான்னு தான் கர்த்தர் தேடுகிறார். சபைகள் என்று சொன்னால் சபையின் ஜனங்கள், சபையின் ஊழியத்தில் ஒவ்வொருவரும் உணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஒரு உணர்வு இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் மேல் உண்டாயிருக்கிற உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருக்கும் போது தான் நம்முடைய ஜீவியத்தில் நம்ம குறைகளோ குற்றங்களோ எது வந்தாலும் அதை கொடுத்த உணர்வு வந்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறது. ஸோ உணர்வை இழக்கும் போது உலர்ந்து போகிற அனுபவம் உண்டாகிவிடும். ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சபையில வரப்படினா கர்த்தர் அதை தரித்து போடும்படி சொல்றார். இல்லாட்டா நியாய தீர்ப்பை அது மேல அனுப்புகிறார். ஸோ இதுவரையும் கிருபை செய்தவர், இதுவரைக்கும் இறங்கினவர், இனி அதுக்காக இறங்க மாட்டேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகின்ற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல், இதுவே புலம்பலாயிருக்கும் என்றார். இங்கே எசேக்கியேலை பார்க்கும்போது இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒரு புலம்பல் பாடு. அங்கே ஆளுகின்ற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்றார். சபை ஒரு பெரிய மரமாக இருக்கு, அதிலே கொப்புகள் இருக்கிறது. அது என்ன கொப்பு? அர்த்தம் என்ன? ஆளுகை செய்கிற செங்கோலு கொத்த பலத்த கொப்புகள். அப்ப இது எதை காட்டுதுன்னா, சபையில் காணப்படுகிறதான ஒரு அதிகாரம், ஒரு ஆளுகையை காட்டுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அங்கே பார்க்கும்போது ஆளுகின்ற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லையே என்று சொல். ஆகவே இன்றைக்கு சபைகள்ல பார்க்கும்போது ஒரு காலத்துல கர்த்தருடைய வார்த்தை அங்கே சபைகளில் ஆளுகை செய்யும். மனிதன் ஆளுகை செய்கிற அனுபவம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை செய்யும். தேவன் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய சத்தியங்கள் சபையை ஆளுகை செய்யும். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில விருட்சங்கள் இருக்கிறது, சபைகள் இருக்கிறதுன்னு சொன்னா, மனிதனுடைய ஆளுகைக்குள்ள போயிடுச்சு. ஒரு ஒரு மனுஷனின் ஆளுகைக்குள்ள, ஒரு மனுஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள சபைகள் வந்துவிட்டு அவர்களுக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து பயந்து மனித பயத்தினால் நிறைந்தவர்களாக இன்றைக்கு சபைகளானது காணப்படுது. பிரியமானே, தேவ பயம் அற்று போயிற்று. தேவனுடைய வார்த்தைக்கான பயம் இல்லை சபைகள்ல. பிரியமானே, ஆளுகைக்கான செங்கோல் அங்கே காணப்படவில்லை. ஆகவேதான் சத்ரு வல்லமைகளை இன்றைக்கு தேவனுடைய சபை கீழ்ப்படுத்த முடியல. பாதாளத்தின் வாசல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு பார்த்தால் பல வல்லமை பிசாசின் சதி திட்டங்கள் சபைகளில் தலைவிரித்து ஆடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஆட்டி படைக்கிறது. ஊழியர்களுக்கு விரோதமாக கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறது. பிரியமான இந்த எங்க சபைக்கு விரோதமாய் போராட்டம், எங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் போராட்டம் இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறார். அன்னைக்கு எல்லாம் போராட்டம் இருந்தது, ஆனால் ஒரு ஆளுகையின் செங்கோல் சபைக்குள் இருந்தது. அது நிமித்தமாக எல்லா வல்லமைகளும் கீழ்ப்படுத்தப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது. போராட்டம் இல்லாமல் இல்லை. ஊழியங்கள் தொடங்கின காலகட்டத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து போராட்டங்கள் இருந்தது. ஆனால் ஒரு ஆளுகை இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் ஒரு ஆளுகை அந்த இடத்துல செய்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆளுகைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆளுகையின் செங்கோல் ஆகிய அந்த கொப்புகள் இன்றைக்கு இல்லை. அது நிமித்தமே அது முறிந்து போகிறதான சூழ்நிலை உண்டாகும். ஸோ முறியும் போது என்ன நடக்கிறது? அது மேல் தங்கக்கூடியதான ஆகாயத்தின் பறவைகள் இல்லாமல் போவார்கள். உன்னதமான ஜீவியம் செய்கிறவர்கள் இல்லாமல் போவார்கள். ஏற்கனவே சொன்ன பூமியிலே மேலானவைகளை நாடுகிற, பூமிக்குரிய விஷயங்கள்ல விலகி மேலான காரியங்களோடு ஜீவிக்கிறவங்க சபையில இல்லாம போவாங்க. இன்னைக்கு அது நிமித்தமாக தான் கொப்புகள் உடைஞ்சதுனால இன்னைக்கு அநேகம் மேலானதை தேடுறதில்ல, பூமிக்குரியவைகளை தான் தேடுகிறார். ஸோ சபைகளுக்கு வருவது கூட பூமிக்குரிய தேவைகளுக்காக வருகிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறார், பூமிக்குரிய காரியங்களே தேடுகிறதான நிலைமை ஆயிடுச்சு. சபையின் பிரசங்கங்கள், சபையில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு பூமிக்குரிய தேவைகளுக்காகவே நடக்கும் ஒரு ஊழியங்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். உன்னதமான ஜீவியம் செய்ய குறைந்து விட்டார்கள். தேவனோடு ஐக்கியம் வைத்து ஜீவித்தவர்கள் குறைந்து விட்டார்கள். ஸோ பறவைகள், பட்சிகள் இல்லாமல் போய்கொண்டு, கொப்பு இல்லாதனால உட்கார இடம் இல்லை. பிரியமான தேவ ஜனமே, நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நியாயத்தீர்ப்பை குறித்து பார்க்கும் போது அதன் இலைகளை உதிர்த்து என்று சொல்லுகிறார். ஸோ இலைகள் உதிரப்படுகிறதா பாருங்க. நல்லா அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்,
வெளி தோற்றத்துல நல்ல செழிப்பாக, நல்ல மகிமையாக அவங்க கிரியைகள், ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததான ஒரு மரம். ஆனா இப்ப பார்க்கும்போது இலைகள் உதிர்கிறதான சூழ்நிலைகளை உண்டாகிறது. எதனாலே நியாயத்தீர்ப்பு வருகிறது என்றுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். எசேயா தீர்க்க தரிசனம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது என்று சொல்கிறார். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஏன் இலைகளை போல உதிர்கிற அனுபவம் உண்டாகிறது என்றால், அவர்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறார். அவங்க தீட்டானவர்களைப் போல இருக்கும். தீட்டான அனுபவங்கள் அவர்களுக்குள்ள இருக்கிறபடினால், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நீதியா இருக்கிறதை போல இருக்கிறார்கள். ஆனா இங்க சொல்ல அழுக்கான கந்தையை போல இருக்கு. இது எதை வெளிப்படுத்துகிறது? எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் சுய நீதியை காட்டுகிறது. சுய நீதி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில அந்த இலைகள் உதிர்கிற அனுபவம் உண்டாகும். எந்த சபையிலே, எந்த ஊழியங்களிலே சுயநீதி கிரியை செய்கிறதோ அங்கே இலைகள் உதிர்ந்து விடும். வெளி தோற்றமான மகிமை காணப்படாது, வெளி தோற்றத்தில் காணப்படுகிற அழகு போய்விடும். ஜனங்கள் பார்க்கும் போது உண்டாயிருந்த அந்த மகிமை, ஊழியங்களில் இருந்த மகிமை, பிரசங்கங்களில் இருந்த மகிமை, ஆராதனைகள், கன்வென்ஷன்கள் இருந்த மகிமையை இப்ப பார்த்தால் பார்க்க முடிகிறது இல்லை. காரணம், இன்றைக்கு சபைகளிலே சுயநீதி கிரியை செய்யக்கூடியதாக இருக்கு. அது எப்படின்னா, நாங்கள் செய்யறதெல்லாம் கரெக்ட், நாங்கள் செய்யறதெல்லாம் தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லிக்கொண்டு அவங்களாக ஒரு காரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அவங்களாக ஒரு விஷயத்தை பின்பற்றி கொண்டு அதுதான் நீதி என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நீதி என்று சொல்லி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமல்ல, சுய நீதி இருக்கும் போது அங்கு தேவ நீதி கிரியை செய்ய முடியாது. ஆரம்ப காலங்களில் தேவ நீதியினால் சபைகளானது நிரம்பிருது. நீதியின் சூரியனாக தேவன் சபைகளிலே உதித்திருந்தார். இன்றைக்கு பார்த்தா வெளிச்சம் இருக்கு, ஆனா அது சுயநீதினால் உண்டாகிற வெளிச்சம். ஆகவேதான் அப்படிப்பட்ட வெளிச்சம் உதிர்ந்து போகும், அந்த இலைகள் உதிர்ந்து போகும். ஆகவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல நம் கிடைக்கக்கூடியதான அந்த தேவ நீதிக்காக காத்திருக்க வேண்டும். சுய நீதி உள்ள இருக்கக்கூடாது. அப்ப தேவ சமூகத்துல தாழ்த்தணும், சுத்திகரிக்கணும். எங்கள் நீதி என்ன அணுக்கான கந்தை தான் என்று தாழ்த்த வேணும். தேவ நீதிக்காக வெயிட் பண்ணி தேவ சமூகத்தில் அந்த நீதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பைபிள் சொல்லுது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று. ஆகவே நீதி செய்யறதுல அளவில்லை, இன்னும் நீதி செய்து நீதியிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது போதும், இவ்வளவு தூரத்துக்கு ஜீவிக்கிறதே பெருசு, இதுவே எனக்கு பெருசு என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது. நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று சொல்லி நாமவே நீதி பேசி கொண்டிருக்கூடாது. எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது மகிமை, வெளி தோற்றத்தில் காணப்படுகிற அந்த மகிமை, அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் இல்லாமல் போய்விடும். நான்காவதாக, அந்த விருட்சத்துக்கு உண்டான நியாயத்தீர்ப்பை குறித்து படிக்கும் போது அதன் கனிகளை சிதறடியுங்கள் என்று படிக்கும். கனிகள் சிதறடிக்கப்படுகிறது. பிரியமானே, அப்ப சபையிலே காணப்படுகிறதான ஆவிக்குரிய வரங்கள் ஆகிய கனிகள் சிதறடிக்கப்படுகிறது. ஆவியின் கனிகளாகிய நல்ல திவ்ய சுபாவங்கள் தேவ பிள்ளைகள் இடத்துல சிதறடிக்கப்படுகிறது. கனிகளை சொல்லுமா, ஆத்துமாக்களை காட்டு. தேவனுடைய சபைக்கு வர வேண்டிய ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்படுது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சிதறடிக்கப்படும். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சிதறடிக்கப்படுகிற அனுபவம் உண்டாகிறது. எதனால இப்படி ஒரு நியாயத்தீர்ப்பு சபைக்குள்ளே உண்டாகிறது? நான் பார்க்கும்போது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயின. 6ஆம் வசனத்துல வாசிக்கும், என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலை போன்று பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி இருக்கிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேற்றுகிறவனும் இல்லை என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, சிதறி போகிற அனுபவம் எப்போ வருது பாருங்க. சிதறி போகிறதுனால அங்கே விசாரிக்கிறதற்கான ஒரு ஆட்கள் யாரும் இல்லை, தேற்றுகிறதற்கான ஒரு ஆட்கள் யாரும் இல்லை. காட்டு மிருகங்களுக்கு இரையாகிறார்கள். ஸோ காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் போது துஷ்ட சுபாவங்கள், துஷ்ட கிரியைகள், துஷ்ட செயல்கள். நாங்கள் எப்படிப்பட்ட துன்மார்க்கத்துக்கு, துஷ்ட செயல்களுக்கு அவர்கள் இரையாக மாறுகிறார். நல்ல ஆத்மாக்களாய் சபையில இருந்தவர்கள் எது நிமித்தமாக அவர்கள் துஷ்ட மிருகங்கள் இரையாகிறார்கள்?
மாறுகிறார்கள், எது நிமித்தமாக துஷ்டர்களாய் திரும்பி மாறுகிறார்கள், எது நிமித்தம் பொல்லாப்பு செய்கிறவர்களாக மறுபடியும் மாறுகிறார்கள். அவர்கள் சிதறடிக்கப்படுவது நிமித்தமாக. ஸோ சிதறடிக்கப்படுவதனால விசாரிப்பதற்கு ஏதுவான ஆட்கள் இல்லை, தேற்றுகிறதுக்கு ஏதுவான ஆட்கள் இல்லை. இன்னைக்கு சபைகளிலே ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது எல்லாம் ஒரே லைன்ல உட்காந்து ஒரே இடத்துல ஐக்கியமா இருக்கு ஆராதிப்பதை போல இருக்கும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆனால் பிசாசானவன் இன்றைக்கு ஜனங்களை சிதறி அடிக்க வைத்திருக்கிறான். பார்ப்பதுக்கு ஐக்கியமா இருக்கிறது மாதிரி ஆனா ஒருத்தரும் ஐக்கியமா இருக்க மாட்டான். ஒன்றா உட்கார்ந்து ஜெபிக்கிறது மாதிரி ஆனா ஒருத்தருடைய உள்ளமும் ஒன்றா இருக்கிறார். சொல்ல போனால் சபையை நடத்துகிறவர்களுக்கும் ஜனங்களுக்குமே ஒரு ஐக்கியம் இருக்காது. ஒரு விசுவாசிக்கும் ஐக்கியம் இருக்காது. தேவனுடைய சபைக்குள்ள வருகிற ஜனங்களுக்கு ஐக்கியம் இருக்காது. பல புதிய ஆத்மாக்களோடு ஐக்கியம் வைக்க மாட்டார்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில வெளியில பார்க்கும்போது ஒன்றா இருப்பதை போல, ஐக்கியமா இருப்பதை போல, ஒரே விருந்திலே பங்கு பெறுகிறவர்களாக, ஒரே ராபோஜனம் எடுக்கிறவர்களாக, ஒன்றாய் சேர்ந்து ஊழியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் இருதயமோ சிதறடிக்கப்பட்ட நிலைமை இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருத்தரோட இருதயம் ஒருத்தரோட ஐக்கியமா இருப்பதில்லை. ஒருத்தரோட மனது ஒருத்தரோட ஐக்கியமா இருப்பதில்லை. நேரம் வரும்போது சண்டைகள் உண்டாகும், நேரம் வரும்போது பொறாமைகள் உண்டாகும், நேரம் வரும்போது பகைகள் உண்டாகும், விரோதங்கள் உண்டாகும். இப்படி பல காரியங்களே நாம் பார்க்கிறோம். ஸோ ஊழியங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள இன்னைக்கு ஆத்துமாக்கள் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் உள்ளத்தினாலும் மனதினாலும் சிதறி இருக்கிறபடினால, இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரரோடும் ஐக்கியம் இல்லாமல் அதுலயும் கூட சிதறடிக்கப்படுகிற அனுபவம். ஸோ இவ்விடமாக பிரிந்திருக்கிறபடினால அநேகரை காட்டு மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், துஷ்ட சுபாவங்கள், துன்மார்க்கங்கள், பாவங்களுக்கு இரையாகிறார்கள். அதுல பாதிக்கப்படுறாங்க. இரண்டாவதாக அவர்களுக்கு சரியான விசாரிப்பு கிடைப்பதில்லை. அங்கு விசாரிக்கிறவனும் இல்லை, தேற்றுகிறவனும். ஸோ ஆத்துமாக்களை விசாரிக்கிறதுக்கான ஒருவரும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் சிதறி இருக்கிறாங்க. அவங்க தன் கொடியை பார்த்துக்கணும், தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய காரியங்களை தான் செஞ்சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரும் தன்னை போல பிறனை நேசிக்கிறதுக்கான அனுபவம் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, விசாரிப்பதற்கான ஆட்கள் இல்லை, தேற்றுகிறதற்காக ஒருத்தவங்களை பார்த்து அவங்கள விசாரித்து அவங்களோட துக்கங்கள்ல தேற்ற வேணும், அதுக்கான ஆள் இல்லை. ஸோ தேவனுடைய பிள்ளைகளோ இல்லை புதிய ஆத்மாவில் சபைகளுக்கு வரும்போது அங்கே விசாரிக்க ஆள் இல்லை, தங்களுடைய கஷ்டங்களை சொன்னால் அதை தேற்றுறதுக்கு ஆள் கிடையாது. ஆகவே அவங்க பார்க்குறாங்க, மறுபடியும் அப்படியே வேற துஷ்ட மிருகத்துக்கு இரையாயிரம். பிரியமான நன்றாய் விளையும் போலவே நியாயத்திற்கு எதனாலே அந்த மரத்துக்கு உண்டானது அந்த சபைக்கு உண்டாகிறது என்று சொல்லி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐந்தாவதாக, இதன் கீழ் உள்ள மிருகங்கள் போய்விடட்டும் என்று சொல்லப்படும். ஸோ அங்கே பரிசுத்தமாக நியாயத்திருக்கும் போது அதன் கீழ் உள்ள மிருகங்கள் போய்விடட்டும். அவ கீழ் என்று சொல்லும் போது நிழலில் இருந்த மிருகங்கள், நிழல் என்று சொல்லும் போது ஒரு இளைப்பாறுதல் என்று சொன்னேன். அவ்வாகவே சபையின் இளைப்பாறுதலுக்குள் வரக்கூடியதான ஆத்துமாக்கள் இப்ப நிழல் இல்லாமல் இருக்கிறபடினால, எல்லா கொப்புகள் எல்லாம் தரித்து இலைகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு, எல்லாம் வெட்டப்பட்டதுனால அவைகளெல்லாம் சிதறி போகக்கூடியவர்களா இருக்கிறார். அவங்க எல்லாம் தங்களுக்கு இளைப்பாற இடம் இல்லாதபடினால், ஒரு ஏற்ற நிழல் இல்லாதபடினால் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆறாவதாக பார்க்கும்போது அதன் கொப்புகள் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். ஸோ நிழலில் இருந்த மிருகங்கள், நிழலில் அனுபவிச்சவங்க, கர்த்தருடைய சபையில் இளைப்பாறுதல ருசிச்சவங்க, இப்ப பார்த்தா அவங்களுக்கு அந்த இடத்துல இளைப்பாறுதல் இல்லை, அந்த இடத்துல ஆறுதல் இல்லை, அந்த இடத்துல தேற்றுகிறது ஒருவரும் இல்லை, விசாரிப்பது ஒருவரும் இல்லை. ஆகவே அந்த அனுபவத்தை விட்டு அவர்கள் வேறு பக்கம் போகிற சூழ்நிலை உண்டாகும். அது மாத்திரமல்ல, அதன் கொப்புகளில் அந்த பட்சிகளும் போய்விடும். ஸோ கொப்புகளில் அந்த பட்சிகள் என்று சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன நல்ல விசுவாச ஜீவியம் செய்கிறவள் தேவனோடு ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு உன்னத, அதாவது கீழானவைகள் எல்லாம் மேலானவைகளில் நோக்கி பார்த்து எப்போதும் ஜீவிக்கிறவங்க, எப்போது ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட்டு அங்கே கூட்டை கட்டி முட்டை போட்டு குஞ்சுகளை பொறிக்கக்கூடிய அந்த அனுபவம் உள்ள ஆத்துமாக்களை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இல்லாமல் போகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆளுகை என்று சொன்ன ஆளுகையின் கொப்பு. ஆகவே அப்படிப்பட்ட அப்ப சபைகளிலே ஆளுகை செய்கிறவர்கள் இல்லாவிட்டால் அதிகாரம் செய்கிறவர்கள் இல்லாமல் போகிறார்கள். ஆளுகை அதிகாரம் சொன்னாலும் மாம்சத்தின்படி அல்ல, ஜபங்களின் மூலமாக சத்துரு வல்லமைகளை கீழ்ப்படுத்தக்கூடியவர்கள், ஜபத்தின் மூலமாக சபைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை கீழ்ப்படுத்தக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய ஆவிக்குரியவர்கள் இல்லாமல் போகிறார்கள். ஆகவே சபைகள் பார்க்கும்போது உலக காரியங்களுக்காக தேவனை தேடுகிறதாக மாறிவிடும். பிரியமானவர்களே, ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய விருட்சம் தான் சபை. ஆனால் இன்றைக்கு எப்படி விதமாக சபைகளின் மேல் கர்த்தருடைய நியாயத்திற்கு வருகிறது என்பதை தான் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே,
மிக கவனம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது இருக்கிறது. கடைசி நாட்களில் தேவனுடைய சபை சந்திக்கக்கூடியதான காரியங்களே பார்த்தோம். இன்னைக்கு பல சபைகளில் பல ஊழியங்களில் இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து விட்டது. இன்னும் சில இடத்துல வராமல் கொஞ்சம் இருக்கு. அங்கே கொஞ்சம் சிலர் இருக்கிறாங்க ஆவிக்குரியவங்க, சிலர் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, சிலர் அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களின் நிமித்தம் இன்னும் கொஞ்சம் டச் பண்ணாமல் இருக்கிறான். ஆனால் சீக்கிரமாக கர்த்தர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை அனுப்ப போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை அனுப்ப போகிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது சபைகள் சிதறடிக்கப்படுகிற அனுபவங்கள், ஆத்துமாக சிதறடிக்கப்படுகிற ஊழியங்கள் எல்லாம் மாறக்கூடிய அனுபவங்கள் உண்டாகும். பிரியமான நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தரை பற்றி கொண்டு, அந்த நல்ல விருட்சம் போல ஜீவிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நல்ல கனிகளை கொடுத்து இலையுதிராத மரங்களைப் போல ஜீவித்து கர்த்தரை சார்ந்து கொண்டு, அவருடைய ரோமரிலே வாசித்ததை போல அந்த வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளிகளாய் நல்ல ஒலிவ மரத்தோடு கூட ஐக்கியத்தை வைத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு. காட்டு ஒலிவ மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார் என்று படிக்கிறோம். காட்டு ஒலிவ மரமா இருந்தவர்கள் தான் நாம். ஆனால் இப்போது தேவன் கிருபையாய் இரக்கமாய் அந்த கிறிஸ்துவாகிய நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் மாறுவதற்கு. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வேரோடு கூட ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த சாரத்தை, அந்த நல்ல சுபாவத்தை, நல்ல தன்மைகள் எடுத்துக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இந்த நாட்களில் பாதுகாக்க முடியாக, சபைகளை பாதுகாக்க முடியாது, ஊழியங்களை பாதுகாக்க முடியாது. கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. நல்ல பிதாவையும் அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தானியேலிலிருந்து கர்த்தாவே ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதான சத்தியத்தை கற்றுக்கொள்வது விஷயத்தை கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எவ்விதமாக இருந்த ஒரு விருட்சம் பின் நாட்களில் எவ்விதமாக அழிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அது வெறும் நேபாத் நேச்சாருக்கு வந்த நியாயத்திற்கு மட்டுமல்ல, கடைசி காலத்துல சபைகளுக்கு உண்டாக போகிறதான ஒரு அனுபவத்தை குறித்தும் அவைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரே. ஆகவே கடைசி காலத்தில் பரிசுத்தவானாகிய அந்த குமாரன் வந்து ஆண்டவரே வெட்டப்போகிறதான சூழ்நிலையில், அந்த நியாயத்திற்பை செலுத்த போகிற சூழ்நிலையில் நாங்களும் ஆண்டவரே உலகத்தாரோடு கூட ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் கவனமாய், எச்சரிப்பாய், ஜாகிரதையாய் ஜீவிக்க எங்களுடைய நல்ல அனுபவங்களை, கத்த தந்த ஆவிக்குரிய அனுபவங்களை காத்துக்கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபையின் கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்துக்கிறோம், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் சகல தேவ ஜனங்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென்.